உண்மை, அதுதான் உண்மை. அதை இப்போ பேசினேன். அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஒரே சாட்சி. முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். வினை விதைத்தால் வினைதான் அறுப்பார்கள். அதற்கான சான்று தான் இது. அன்னைக்கு தேமுதிக என்ன செஞ்சாங்களோ இன்னைக்கு அப்படியே அவங்களுக்கு திரும்ப வந்திருக்கிறது. இதுதான் உண்மை. இதுதான் கர்மான்னு சொல்வாங்க. கர்மா என்று ஒன்று இருக்குல்ல, அதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கர்மா திருப்பி உங்களுக்கே வரும் என்பதற்கான உதாரணம் தான் இன்னைக்கு அதிமுகவின் நிலை. இது ஒட்டுமொத்த அதிமுகவினர் தேமுதிக நம்ம கூட இருக்கணும், தேமுதிக நம் தோழமை என்பதை அத்தனை பேரும் சொல்லும் போதும் அதை ஏற்றுக்காததின் விளைவு இன்னைக்கு அந்த கர்மாவை இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார். அரசியல் முதிர்ச்சி இல்லை அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களா? என்ன மாதிரி அவங்க அப்ரோச் பண்றாங்க? ஏன்னா அவங்க வந்து திமுக தரப்பு சொன்னது மரியாதைக்காக கூட அவங்களுடைய முதலமைச்சர் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. நான் எப்போதும் உங்களுக்கு சொல்ற ஒரே பதில் தான், தேமுதிகவின் குரல், தேமுதிகவின் அறிக்கை, தேமுதிக என்ன பேசுதோ அதற்கு நீங்கள் கேள்வி கேட்டால் என்னுடைய பதில் இருக்கும். மற்ற கட்சிகளின் நிலைப்பாடு, மற்ற கட்சிகளின் செயல்பாடுகள், மற்ற கட்சிகள் பேசுவதற்கெல்லாம் தேமுதிக என்றைக்கும் பதில் அளிக்காது. எந்த கட்சியை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டாலும் என்னுடைய பதில் இதுதான். எந்த கட்சி அப்படி சொல்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் இதற்கான கேள்விக்கான பதிலை நீங்கள் கேட்க வேண்டும். அது எந்த கட்சியாக இருந்தாலும். டெய்லி நான் அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தீர்மானம் அதுதான் நிறைவேற்றி இருக்கிறோம். சட்டம் ஒழுங்கும் பாலியல் வன்கொடுமைகளும் மிக மிக அதிகமாக தான் போயிட்டு இருக்கு. புரிக்கல. இப்போ நீங்கள் என்னெல்லாம் கேள்வி கேட்பீங்களோ எல்லாத்துக்குமே நான் பதில் கொடுத்துட்டேன். கூட்டணி மரியாதை தர்மத்தை மதித்து நான் பேசாமல் இருக்கேன். சரிங்களா? ஒரு கண்ணியத்தை நாங்கள் மதித்தோம். அவர் எழுதி கொடுத்ததை நான் கடைசி வரைக்கும் ஏன் காமிக்கலன்னா அதுதான் கூட்டணி தர்மம். ஆனால் தொடர்ந்து அவருடைய பிரச்சாரத்திலும் தொடர்ந்து அவருடைய பேட்டிகளிலும் தொடர்ந்து தேமுதிகவை அவர் தரக்குறைவாக பேசினதின் விளைவுதான் ஏன் தேமுதிக இந்த முடிவை எடுத்தது என்பதை அவரே கையெழுத்து போட்டு கொடுத்த அந்த பேப்பரை நான் திருவண்ணாமலையில் காமிச்சேன். இது நாங்கள் எடுத்த முடிவில்லை, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எடுத்த முடிவு. திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பது எங்கள் கழகம் எடுத்த முடிவு. புதிய அரசு அமைக்கும் போது எம்எல்ஏக்கள் ஆதரவுக்காக உங்களை அணுகுனாங்களா? ஏதாவது அமைச்சரவை தடை வைத்தாங்களா? என்ன மாதிரி பேச்சுவார்த்தை? நீங்கள் பேசும்போதுக்குள்ள பணத்திற்கும் பதவிக்கும் ஆசைப்படாத கட்சி தேமுதிக, சோபாசெட்டு கூட ஆசைப்படாத கட்சி தேமுதிகன்னு பேசுறீங்க. உங்களை அணுகுனாங்க பணம் இதுக்கு என்ன துணை முதலமைச்சர் கூட கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்கள் செஞ்ச ஒரு உண்மை கூட அதுக்காக அந்த ஒரு வார்த்தையிலேயே எல்லாத்துக்குமான அர்த்தம் இருக்கிறது. யார் பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ மற்றவங்க கிட்டலாம் யார் போய் பேசுறா? மற்றவங்களோட யார் பேசுறா? நான் எப்பவுமே இல்லை ஒரு நிமிஷம், நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்போ இருந்தோ சொல்றேன், இப்பயும் சொல்றேன். கேப்டன் சினிமா துறையில் விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணி அவருக்கு செந்தூரபாண்டி என்ற திரைப்படத்தை நடித்து கொடுத்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தியவர் கேப்டன். அதனால தான் எங்கள் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்பதை விஜய் எல்லா திரையும் சொல்வார். அதைத்தான் நானும் என் தம்பி, என் அன்பு தம்பி விஜய் அவர்கள் என்றுதான் என்னுடைய அனைத்து பிரச்சாரத்திலையும் எல்லா பேட்டிலையும் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்களை சந்தித்து ஆதரவு கேட்பவர்கள் தேமுதிக கிட்ட கேட்காம இருப்பாங்களா என்ற கேள்வியை உங்ககிட்ட கேட்கிறேன். அதனால் இதுக்கெல்லாம் நான் முழுசாக ஓப்பனாக நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேமுதிக ஒரு நிலைப்பாடை எடுத்தால், ஒரு கூட்டணியை நாங்கள் மதித்து அந்த தேர்தலில் அந்த கூட்டணி பக்கம் நின்னால் அதில் தான் நாங்கள் உறுதியாக இருப்போம். தேர்தலுக்கு முன்பாக ஒரு கூட்டணி, தேர்தல் முடிந்தவுடனே ஒரு நிலைப்பாடு என்ற நிலையை என்றைக்கும் தேமுதிக எடுக்காது. அதுதான் இதற்கான விடை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கோயம்பேட்டில் தேமுதிக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசியல் செயல்பாடுகள் குறித்து விமர்சித்தார். மேலும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாக குற்றம் சாட்டினர். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் தாரணி. வணக்கம் தாரணி, இது தொடர்பான முழு விவரம். வணக்கம். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் தேமுதிகவின் மாவட்ட செயலாளர்களுக்கு கூட்டமானது இன்று காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டம் இப்பொழுது முடிவு பெற்ற பின்பு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து வந்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் தனக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்து தனது உரையை தொடங்கி பின்பு தாவேகா ஆட்சியில் அமைத்திருப்பது மதசார்பற்ற வெற்றி கூட்டணியின் தயவால் தான் தாவேகா ஆட்சி அமைத்திருக்கிறது என்று விமர்சனங்களையும் அவர் வைத்திருக்கிறார். அவர் தமிழக வெற்றி கழக தலைவர் என்ன வாக்குறுதி எல்லாம் கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கிறார் என்பது மக்களுக்கு தெரியும். 6 மாத காலம் அவரது ஆட்சிக்கு எந்த ஒரு தடங்களும் இருக்காது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த ஆட்சியை அவர் அமைப்பதற்கான காரணம் அவர் தீய சக்தி என்று கூறிய திமுகவின் கூட்டணியில் உள்ள கட்சிகளின் தயவால் தான் தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது இந்த தூய சக்தியானது ஆட்சி அமைத்திருக்கிறது என்று விமர்சனமாகவும் அதை கூறியிருக்கிறார். முதல் முறையாக அதிமுகவில் இருந்து தேமுதிக வெளியே வந்ததற்கான காரணத்தையும் அவர் இன்று வெளியிட்டிருக்கிறார். கூட்டணி தர்மத்தை தேமுதிக என்றுமே மதித்திருக்கிறது என்றும் இத்தனை நாள் வரை அதற்காக மட்டும்தான் தான் எந்த ஒரு தகவலையும் வெளியில் விடவில்லை என்றும் அவர் கூறியிருந்தார். ஆனால் தேமுதிகவை அதிமுக சற்றும் மதிக்கவில்லை என்றும் அடிப்படை தொண்டர்களுக்கு மட்டுமல்லாமல் எங்கள் கட்சியில் பதவியில் இருக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கு கூட அதிமுக எந்த ஒரு மரியாதையும் அளிக்கவில்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமைக்க ஆதரவு கேட்ட அனைத்து கட்சிகளிடமும் ஆதரவு கேட்ட பொழுது தேமுதிகவிடமும் ஆதரவு கேட்டது என்றும் அவர் அதை கூறியிருக்கிறார். மேலும் பேரத்திற்காக விலை போன கட்சி, அதாவது ஒரு எம்பி சீட்டுக்காகவும் 10 சட்டமன்ற உறுப்பினர்கள் சீட்டுக்காகவும் பேரம் போன கட்சி என்று தேமுதிகவை அனைவரும் விமர்சித்தார்கள். ஆனால் பேரம் போன கட்சி தேமுதிக இல்லை என்றும் ஒரு சோஃபா செட்டுக்காக மயங்கிய கட்சி தேமுதிக இல்லை எனவும் விமர்சனம் செய்துள்ளார். இந்த சோஃபா செட்டு என்னும் வார்த்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களது அலுவலகத்திற்கும் அதிமுகவின் CV சண்முகம் அவர்களது அலுவலகத்திற்கும் சென்ற சோஃபாவை விமர்சித்து இந்த வார்த்தையை அவர் பதிவிட்டிருக்கிறார். எந்த ஒரு சோஃபா செட்டுக்கும் அமைச்சர் பதவிக்கும் மயங்கும் கட்சி தேமுதிக இல்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் எந்த ஒரு காலத்திலும் இப்பொழுதும் சரி விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் பொழுதும் சரி தாம் வைத்த கூட்டணி தர்மத்தை என்றுமே தேமுதிக மீறியதில்லை எனவும் அவர் கூறியிருக்கிறார். தேமுதிக தலைமை அலுவலகத்தில் பிரேமலதா செய்தியாளர்களிடம் பேசினார். தொடர்பான முழு விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி தாரணி.